ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை நீங்கள் தயவு செய்து வாசித்து விடுங்கள். ஞானம் என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சாலமோன் தன்னுடைய மகனுக்கு ஆற்றுகின்றதான அறிவுரைகள் அது மொத்தம் 10. இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த 10 அறிவுரைகளினுடைய நடுவிலே சாலமோன் இருக்கிறார். முதல் 5 அறிவுரைகளிலே சாலமோன் தன் மகனை ஞானத்தை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார். தீமையை தவிர்க்கும்படி அவருக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறார். சாலமோனுடைய கடைசி 5 சொற்பொழிவுகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த போராட்டம், அதாவது தீமையை தவிர்த்து ஞானத்தை தேர்ந்தெடுப்பு என்பது ஒரு கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்திலே ஞானத்துடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். தீமையுடனான உறவை நீங்கள் நிச்சயமாய் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தை அவர் ஒரு தேர்வாக, அதாவது ஒரு எக்ஸாமினேஷனாக அவர் உருவப்படுத்துகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதாவது ஒரு சூழ்நிலையில வரும் பொழுது இது பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு பிக்சரை காண்பிக்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேசித்தனம். அந்த வேசித்தனத்தினுடைய ஒரு விஷயத்தை, பாடத்தை அவர் நமக்கு முன்பாக வைத்து, ஒருவன் வேசித்தனம் செய்யும் பொழுது அவன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக அவன் கிரயத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவன் காணப்படுகிறான் என்கிறதான விஷயத்தை அவர் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். அதாவது சாலமோன் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆடையில நாம் நெருப்பை சுமந்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால், அது என்றைக்காவது ஒரு நாள் அந்த நெருப்பு நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை போல அவர் தீமை என்கிறதான விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது, அதற்கு உதாரணமாக பாலியல் ரீதியான பாவத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகையினாலே எரிகின்ற நெருப்பு தழலோடு அவர் ஒப்பிடும் பொழுது, அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்மை அழித்துவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கண்டிப்பாக எரிந்து போவோம் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஒரு தவறான உறவுக்குள் நுழைவது என்பது ஒரு மிருகம் ஒரு வலையில் கண்ணியில் போய் சிக்குவதற்கு இணையானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அந்த மிருகம் அல்லது அந்த பறவை கண்ணியிலே சிக்குவதை உதாரணப்படுத்தி அவர் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவளுடைய தூண்டில், அதாவது ஒரு தீமையினுடைய தூண்டில், அது எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுக்கிறது. அதற்குள்ளாக எப்போதுமே ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது. அது எந்த விளைவுகளும் இல்லை என்கிறதான விஷயத்தை தான் நமக்கு காண்பிக்கிறதே ஒழிய, ஆனால் அதற்கு பின்னால மிக மோசமான விளைவுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிய அது நமக்கு தடுக்கிறது. நம்முடைய கண்களை அது மறைத்து விடுகிறது. அது ஒரு தூண்டில் போன்றது, கொக்கி போன்றது. அது நம்ம என்ன செய்யாது என்று சொன்னால் ஒரு நாளும் நம்மை தப்பிக்க விடாது. சாலமோனுடைய மகன் தான் அழிவதை அவன் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அவன் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஞானத்தை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஞானத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஞானம் அவனுடைய இருதயத்திற்குள் குடியிருக்க வேண்டும். அவன் ஞானத்தை தன்னுடைய சகோதரி என்று சொல்லி அவன் பாவித்து அவன் அழைக்க வேண்டும். நீதிமொழிகள் 7:2 முதல் 5 வசனங்கள். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. அவள் வார்த்தைகளை அவன் இருதயத்தில் எழுத வேண்டும். இன்னும் நெருக்கமாக ஞானத்தை அவன் தன்னுடைய சகோதரி என்று சொல்லி அழைக்க வேண்டும். ஆகையினாலே அந்த ஞானம் இவனோடு இருந்தால், ஞானத்தோடு இவன் இணைத்துக் கொண்டால், அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அழிவை நிச்சயமாக அவன் தவிர்க்கலாம்.
அப்படி தவிர்ப்பதோடு மட்டுமல்ல, சமுதாயத்திலும் தேசத்திலும் ஒரு அந்தஸ்து மிக்கவனாக, செல்வாக்கு பெற்றவனாக அவன் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஆலோசனையை சாலமோன் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், ஞானே புத்தி அது வல்லமையுடையது. ஞானம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். ஞானம் சொல்லுகிற வார்த்தைகள், என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், என்னாலே பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். யாராலே? ஞானத்தினாலே. ஞானமே பேசுகிறது. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்று சொல்லி ஞானம் சொல்லுகிறது. நாம் ஞானத்தை தேட வேண்டும், ஞானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிற விஷயங்கள். மற்றொரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விஷயங்கள் நமக்கு நாம் எவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிறதான காரியத்தையும் பற்றி நமக்கு ஒரு வகையில சொல்லுகிறது. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் மறைமுகமாக சூசகமாக சில விஷயங்களை சொல்லுகிறது. ஞானத்தை நாம் கண்டிப்பாய் தேட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி எழுதப்படுகிறது. தவறான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மற்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விஷயம் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகையினால சாலமோன் தனது மகனை அவர் சொல்லும் பொழுது, நீ நடந்து செல்லும் சாலையிலே ஒரு முள் இருக்கும் என்று சொன்னால் அந்த முள்ளின் மேல் நீ நிற்பதை கற்பனை செய்து பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கித் திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. சாலமோன் சொல்ல வருகிற விஷயங்களை கவனித்தீர்களா? இருவழி சந்தியில் 2 பெண்கள் அவரை அழைக்கிறார்கள். பல வழிகளில் அவை ஒத்ததாக தோன்றுகின்றன. இருவரும் தியாகங்களை செய்துள்ளனர். இருவரும் மதுவையும் உணவையும் வழங்குகிறார்கள். மேலும் இருவரும் தங்கள் வீடாக மாறியதற்கு வெகுமதிகளையும் வழங்குகிறார்கள். ஒரு பெண் கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறாள். ஆனால் இன்னொரு பெண் அவனது ஆசைகளை நம்ப சொல்லுகிறாள். அப்போ எது ஞானம், எது நம்மை கெடுக்கும் என்கிறதான விஷயங்களை சாலமோன் தன்னுடைய மகனை புரிந்து கொள்ள அவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவர் சொல்ல வருகிற அற்புதமான விஷயங்களை நீங்கள் இன்னும் சாலமோனுடைய நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஞானத்தை பற்றி அவர் முடிவுரையாக சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். உலகத்தை படைத்த பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த ஞானத்தை தேர்ந்தெடுக்குமாறு சாலமோன் தனது மகனை ஊக்குவிக்கிறார். மரணத்தையும் தீமையையும் கொண்டு வந்த பொய்யான ஞானத்தை தள்ளிவிடுமாறு, நிராகரிக்குமாறு தனது மகனை சாலமோன் எச்சரிக்கிறார். சாலமோன் தன்னுடைய அறிவுரைகளை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தோடு ஒப்பிடுகிறார். அவர் தனது மகனிடம், இதய பலகையில் எழுதினால் நீ அவைகளிலிருந்து தப்புவிக்கப்படுவாய், அவைகள் உன்னை காப்பாற்றும், அவைகள் உன்னுடைய கண்ணின் மணியாக இருக்கும், தீமையின் மயக்கத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய் என்று சொல்லும் பொழுது, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும், அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லி 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் தன்னுடைய மகன் தகப்பனின் போதனையை பின்பற்றவில்லை என்பதை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோமே,
அவர் பின்பற்றாததனுடைய விளைவு தேசம் இரண்டாக பிரிவடைகிறது. இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள், யூதேயா கைப்பற்றப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் நடைபெறுகிறதை நீங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக, அதாவது ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாலமோனுடைய நம்பிக்கைகள் ஒரு நாள் நிறைவேறும் என்று சொல்லி எசேக்கியேல் வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதிகள் யார் மூலமாக நிறைவேறும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நிறைவேறும். வாசியுங்கள் எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறப் போகிறது. இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஆவியால் நம்மை நிரப்பி அவருடைய நியாயப்பிரமாணங்களை நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். இது நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நற்செய்தி. ஏனென்று சொன்னால், சாலமோன் எச்சரிக்கப்பட்ட அதே தேர்வை, அதே டெஸ்ட நானும் நீங்களும் எதிர்கொள்கிறோம். அப்படி எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆசைகளால், நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய கண் பார்க்கும் காரியங்களால் நாம் நிரப்பப்படாமல் கடவுளுடைய வார்த்தையால், கடவுளுடைய சித்தங்களால், எண்ணங்களால், சிந்தனைகளால் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ஞானம் நமக்கு கண்டிப்பாய் சொந்தமாகும். அவருடைய ஞானம் அவருடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. ஆகினாலே பவுல் கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை கலாத்தியர்களை நாம் வாசிக்கிறோமே, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:16 பவுலின் வார்த்தைகளை சந்தோஷமான வார்த்தைகளாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ்கிற மக்களாக நீங்களும் நானும் மாறுவோம் என்கிறதான நிச்சயத்தை வேதம் நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே ஞானம் எவ்வாறு செயல்படுகிறது, நாங்கள் எவ்வாறு தீமையை தவிர்க்க முடியும், ஞானத்தை நேசிக்க முடியும், ஞானத்தை எங்களுடைய இருதய பலகையில் எழுதி கொள்ள முடியும் என்கிறதான காரியங்களை சாலமோன் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளின் மூலமாக நாங்கள் கேட்டு கற்றுக்கொண்டோம். நாங்களும் அதை செயல்படுத்த கர்த்தருக்கு உதவி செய்வீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவைகளை நீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.